டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம். நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்கள் நிறைய பேர் ரொம்ப நாளாக கேட்டிருந்தாங்க, முட்டை இல்லாமல் ஒரு சூப்பரான கேக் போடுங்க அப்படின்ட்டு. அதனால் இன்றைக்கி முட்டை இல்லாமல், ஓவன் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இந்த கேக் நம்ம பண்ண போகிறோம். இந்த கேக்கை நீங்கள் ரெடி பண்ணி யாருக்கும் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேக்கரியில் தான் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒரு பெர்ஃபெக்டான டேஸ்ட்டில் ஸ்பாஞ்ச் மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த கேக் செய்கிறதுக்கான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத வீடியோவோட எண்டில் சொல்லியிருக்கிறோம். முழுமையாக பார்த்துட்டு நீங்களும் செய்ய ஆரம்பிச்சிருங்க. வணக்கம். நீங்கள் நம்ம டீ கடை கிச்சனில் முட்டையில்லா கேக்கு அதான் செய்ய போகிறோம். அந்த முட்டையில்லா கேக் செய்கிறது முதல் எடுத்த உடனே நம்ம ட்ரே ரெடி பண்ணி வச்சுக்கிறணும். இப்போ ட்ரே இந்த மாதிரி ஒரு சின்ன ட்ரே, நல்ல வட்டமான ட்ரே, கேக் ட்ரேனே தனியாக இருக்கும். அதை நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இப்போ இதில் ஒரு ப்ரஷ்ஷால் ஆயிலை மட்டும் லேசாக தடவி கொடுத்துருங்க. அதாவது நடுப்பகுதி சைடு ஓரங்களில், இந்த மாதிரி ஓரங்களில் அந்த ஆயில் வாசனை இல்லாத எண்ணெயை தடவி கொடுத்துருங்க. இப்போ நம்ம பட்டர் ஷீட்னா இந்த சாதாரண பட்டர் ஷீட்டில், இது கேக்குன்னு தனி பட்டர் ஷீட் இருக்குது. நீங்கள் சூப்பர் மார்க்கெட்டு இல்லைன்னா கேக் ஷாப்லேயே நமக்கு இது கிடைக்கும். அதுதான் நமக்கு மெல்ட் ஆகாமல் இருக்கும். அதுக்காக இந்த மாதிரி பட்டர் ஷீட்டே வாங்கிக்கோங்க. அது நல்லா கரெக்டாக ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே வச்சிடலாம். இது மேலேயும் லேசாக ஆயில் இல்லைன்னா நெய் எதுனாலும் சரி, அது மேலேயும் தடவி கொடுத்துருங்க. இப்போ நல்லா தடவியாச்சு. இது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம கேக் பண்ணுறதுக்கு நல்லா கொஞ்சம் பெரிய பவுல், இந்த மாதிரி ஒரு பெரிய பவுல் எடுத்துகிட்டு அதில் ஒரு 2 டீஸ்பூனு காப்பி பவுட்ரு, அதாவது இன்ஸ்டன்ட் காப்பி பவுட்ரு தான். நம்ம ப்ரூ இல்லைன்னா சன்ரைஸ் எதுனாலும் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதாவது ஒரு 10 ரூபா பாக்கெட் வாங்கினோம்னா அதில் ஒரு 2 டீஸ்பூன் மிச்சம் வேறு இருக்கும். நமக்கு இந்த காஃபி பவுடர் எப்படின்னா காஃபி கேக்கு அந்த ப்ரௌன் கலரும் கிடைக்கும், அந்த ஒரு காஃபி டேஸ்ட்டும் கிடைக்கும். அதனால் நம்ம 2 டீஸ்பூன் இதில் சேர்த்துருக்கோம். இதோட சேர்த்து ஒரு 3/4 கப்பு ஜீனி பவுட்ரு, அதாவது ஒரு அரை கப்பு 125 கிராம் ஜீனி எடுத்தோம்னா ஒரு 3/4 கப்பு நமக்கு ஜீனி பவுடராக கிடைக்கும். அதை நம்ம பவுடராக இந்த மாதிரி ஆக்கி தான் உள்ளே சேர்த்துக்கிறணும். இப்போ நம்ம இந்த ஜீனி பவுடரில் பால் ஒரு 1/4 கப்பு இதில் சேர்த்துக்கோங்க. திக்காக காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 1/4 கப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா இந்த ஜீனி பவுடரு, அந்த காப்பி பொடி அந்த பாலோடு சேர்த்து நல்லா கரைச்சி கொடுத்துருங்க. அதாவது ஜீனி நல்லா கரையிற அளவுக்கு, அந்த காப்பி பொடி நல்லா கரையிற அளவுக்கு கரைச்சி கொடுத்துருங்க. இப்போ நம்ம இதை கலக்கிறது 1 நிமிஷத்துலேருந்து ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் இதை கலக்கிக்கிறணும். ஏன்னா அப்படின்னா தான் அந்த ஜீனி பவுடரெல்லாம் நல்லா கலந்து வரும். இப்போ நம்ம கலக்கியாச்சு. இப்போ நம்ம ஜீனி பவுடரை கலந்த பிறகு ஒரு 1/4 கப்பு சன்ஃப்ளவர் ஆயில், அதாவது வாசனை இல்லாத எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் 1/4 கப்பு உள்ளே சேர்த்துருங்க. ஒரு 1/4 டீஸ்பூனு வெண்ணிலா எசன்ஸு, அது ஒரு 1/4 டீஸ்பூன் போது ரொம்ப வேண்டாம். இப்போ நம்ம வெண்ணிலா எசன்ஸ் எதுக்கு சேர்க்கோம் அப்படின்னா, நம்ம கேக் அந்த முட்டை இல்லாத கேக்கு, காஃபி கேக்கு நல்லா மணமாக இருக்கும். அதோடு சேர்த்து ஒரே ஒரு பிஞ்சு தூளுப்பு உள்ளே சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா நம்ம ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் நல்லா கலந்து விட்டோம்னா அந்த எண்ணெயும் அந்த ஜீனி பவுட்ரு பால் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் ஆகிடணும். அந்த அளவுக்கு கலந்து முடித்த உடனே இப்போ நம்ம கேக் பண்ணுறதுக்கு மாவு சேர்க்க போகிறோம். மாவு சேர்க்குறதுக்கு நல்லா இந்த மாதிரி ஒரு ஜல்லடை எடுத்துக்கோங்க. ஜல்லடை எடுத்துட்டு மைதா மாவு 1 கப்பு மெஷர்மெண்ட்டில் 1 கப்பு, எப்பயும் போல் கடையில் கொஞ்சம் தரமான மாவு வாங்கிக்கோங்க. 1 கப்பு எடுத்துருக்கோம். இது 150 கிராம் வரும். இதை நம்ம சல்லடையில் சேர்த்துக்கோங்க. இது 2 டேபிள் ஸ்பூனு பால் பவுட்ரு நம்ம 5 ரூபா 10 ரூபா பாக்கெட்டை வாங்கி போட்டாலே போதும். அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்கிற மாதிரி வாங்கி உள்ளே சேர்த்துக்கோங்க. இது பேக்கிங் பவுட்ரு 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இது பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூனு. இப்போ நம்ம நல்லா சளிச்சுக்க போகிறோம். எதுக்காக அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டை கட்டிகள் அந்த பேக்கிங் சோடா இந்த பேக்கிங் பவுடர்லலாம் இந்த உருண்டை கட்டிகளாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம நைஸாக சளிச்சுக்கிறணும். அப்படின்னா தான் நமக்கு அந்த கேக்கில் உருண்டை கட்டிகள் எதுவும் கிடைக்காம நல்லா நைஸாகவே இருக்கும். அதுக்காக நம்ம மாவை சளிச்சு தான் சேர்க்கணும். நீங்கள் தனியாக சளிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கிட்டாலும் சரி, இதே மாதிரி சளிச்சு சேர்த்துக்கிட்டாலும் சரி, நம்ம சளிச்சாச்சு, அவ்வளோதான். இந்த இது தனியாக எடுத்துடலாம் நம்ம. இப்போ நம்ம ஏற்கனவே கலந்து வச்சுக்கூடிய அந்த லிக்விடோடு சேர்த்து இந்த மாவை நல்லா கலந்து கொடுத்துருங்க. நல்லா கட்டி இல்லாமல் கலந்து கொடுத்துருங்க. நீங்கள் கை யூஸ் பண்ண வேண்டாம், இந்த விஸ்க்கு வச்சு எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம். நல்லா சூப்பராக கலந்துடும். ஒரு 2 நிமிஷமாவது இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கணும். ஏன்னா நமக்கு பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர்லாம் சேர்த்துருக்கோம்ல, அதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்படின்னா தான் நமக்கு அந்த கேக் பாஞ்ச் மாதிரி நல்லா புஃப்னு எந்திரிச்சு வரும். இப்போ இந்த கேக் மாவு நல்லா கலந்து முடித்தோடனே நமக்கு இப்படி இருக்கணும், இந்த அளவுக்கு இருக்கணும். அப்படி ஃப்ளோவாக நல்லா அந்த மாதிரி சாக்லேட் எப்படி ஃப்ளோவாக வரும் இந்த அளவுக்கு இருக்கணும். இப்படி தான் நமக்கு சரியான ஒரு கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம கரெக்டாக எடுத்த அளவுகள்லாம் சரியான அளவுகளில் போட்டிருக்கோம். அதனால் இதையே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க, சரியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் ட்ரேயில் ஊற்றிக்க போகிறோம். இப்போ நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ட்ரேயில் ஊற்றிக்கலாம். பார்த்தீங்கன்னா அந்த உழுகிற ஃப்ளோவை பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த அந்த கேக்கோட
அந்த மாவு நம்ம கலந்த மிக்சிங் வந்து சரியான அளவில் இருக்கும். இந்த மாதிரி ஃப்ளோவாக ஒன்று போல் ரிப்பன் மாதிரி வரணும். இப்போ கொஞ்சம் கூட இல்லாமல் எல்லாத்தையுமே நம்ம வலிச்சிட்டு உள்ளே சேர்த்துடலாம். இப்போ நம்ம கேக் மாவு இந்த ட்ரேயில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி தட்டி நல்லா ஒன்று போல் ஆக்கி விட்ருங்க. இப்போ நமக்கு ஒன்று போல் ஆக்கியாச்சு. இதை நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். வாங்க. இப்போ நம்ம வந்து மீடியமான ஹீட்டில் ஒரு 10 நிமிஷம் வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம குக்கரை. 10 நிமிஷம் ஃப்ரீ ஹீட் ஆயிடுச்சு. ஆன உடனே உள்ளுக்கு ஏற்கனவே ஸ்டாண்டை போட்டு நான் ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த கேக் ட்ரே எடுத்து உள்ளே வைக்கணும். கேக் ட்ரேயை நம்ம உள்ளே இறக்கிடலாம். கை சுற்றாமல் பார்த்து இறக்கிடுங்க. இந்த மாதிரி இல்லை இதோட கொஞ்சம் அகலமான பாத்திரம் இருந்தால் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்மக்கிட்ட இந்த கேக்கு பண்ணுறதுக்கு இந்த குக்கர் தான் இருக்குது, அதனால் நம்ம இதில் வச்சுருக்கேன். இதோட நீங்கள் கொஞ்சம் அகலமாக வச்சு எடுக்கிற மாதிரி ஒரு வசதியான பாத்திரத்தை வச்சுட்டு கூட நீங்கள் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ நம்ம வந்து குக்கர் மூடியில் வந்து வாசர் எதுவும் போட வேண்டாம், விசில் எதுவும் வைக்க வேண்டாம். சும்மா மட்டும் போட்டு மூடியை போட்டு லாக் பண்ணிடுங்க. சும்மா மட்டும் லாக் பண்ணி விட்ருங்க. இப்போ இது மீடியமான ஹீட்டில் நமக்கு ஒரு 40 நிமிஷம் நமக்கு இது பேக் ஆகி வரணும். நல்லா சூப்பராக பேக் ஆகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ நம்ம கேக் வந்து பேக் பண்ணதுக்கு உள்ளே வச்சு 40 நிமிஷம் ஆச்சு. நம்ம மீடியமான ஹீட்டில் 40 நிமிஷம் நல்லா பேக் ஆகி வந்துருச்சு. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். ஓ சூப்பராக மனம் அப்படியே காஃபி மனம் ஜம்முன்னு வருது. நல்லா பேக் ஆகி நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது. இப்போ நம்ம பேக் ஆகிருக்கா என்னன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சின்ன ஒரு குச்சிட்ட லைட்டாக அப்படி குத்தி பார்த்தோம்னா தெரிஞ்சு போயிடும் உள்ள வரைக்கும் வந்திருக்கான்னு பார்த்து. நல்லா லேசாக ஒரு தெருக்கி விட்டு அப்படியே எடுக்கும்போது அந்த குச்சியில் எதுவுமே பிசுறு ஒட்டாமல் வந்தால் நமக்கு சூப்பராக பேக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இந்த இடத்துல நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து நம்ம ஆற வச்சுட்டு வெளியே எடுத்துக்கலாம். வெளியே எடுக்க முடிஞ்சால் எடுத்து வெளியில் வச்சிடணும். இல்லைனா ஆறின பிறகு கூட நம்ம எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆறட்டும், நல்லா ஆறி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து அதை கட் பண்ணி பார்க்கலாம். கேக் வந்து நல்லா ஆறி வந்துருச்சு. நல்லா ஆறின உடனே நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இதை வந்து அந்த ஓரங்களை மட்டும் லைட்டாக ஷார்ப்பான கத்தி வச்சுட்டு லேசாக இந்த மாதிரி நல்லா வலிச்சு விடுங்க. அப்படின்னா தான் நமக்கு எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம சைடு ஓரங்களை பூரா நல்லா வலிச்சு விட்டாச்சு. வலிச்சு விட்டுட்டு இப்போ நம்ம கவுத்தி எடுத்துடலாம். அப்புறமா கவுத்தியாச்சு. நமக்கு ஒரு சூப்பராக ரெடி ஆகிட்டு வந்துருச்சு. இதுலேருந்து பட்டர் ஷீட்டை மட்டும் நம்ம எடுக்கணும், உரிச்சு எடுத்துடணும். இது போல் உரிச்சு எடுத்துருவோம். நான் நல்லா ஷார்ப்பான கத்தி வச்சுட்டு அப்படியே கட் பண்ணிடலாம். சூப்பராக பேக் ஆகிருக்கு. சூப்பர். முட்டை வாடை இல்லாத ஒரே கேக்கு. ஓவன் இல்லாமல் நம்ம வீட்லேயே ஒரு பாஞ்ச் கேக்கு நல்லா அருமையான கேக்கு செய்ய முடியும் அப்படின்னா முட்டையே இல்லாமல் இந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணி அழகாக செய்யலாம். இதே போல் இதே மெத்தடில் நீங்களும் ஒரு தடவை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.